ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாம்பார் அது எப்படிங்க நெல்லிக்காய் வச்சு சாம்பார் செய்கிறது? நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் செய்வோம், நாங்கள் ஜூஸ் செய்வோம், அப்படி தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதானே விட்டமின் சத்து கூடுதல்னு. ஆனால் நெல்லிக்காய் வச்சு இன்னைக்கு சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சுத்தமான நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா கீ. நெல்லிக்காய் சாம்பாருக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறது ஆர்கேஜி கீ தாங்க நான் பயன்படுத்துகிறேன். நெய் முதல்ல எல்லா சாதனங்களையும் ரெடியாக்கி வச்சுடுங்க. காய்கறிகள் எல்லாத்தையும் வேக வச்சு வைக்கணும். பருப்பு, காய்கறி என்னென்ன போடுறோமோ, வாழைக்காய் மட்டும் போடக்கூடாது. மீதி எல்லாத்தையும் போட்டு அழகாக வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக எல்லாத்தையும் காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த நெய் காய்ஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு பொட்டியவுடன் கருவேப்பிலை போடணும். இந்த கருவேப்பிலை ஃபேன் போல இரு பார்க்குது. பொட்டியவுடன் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா 2 வரை மிளகாயை இந்த தண்டோடு போடணும். தண்டு ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அப்படி பிடிச்சிட்டு நமக்கு வாயில் மென்று சாப்பிடுவதற்கு வசதியாக இருக்கும். தண்டோட போடுங்க. அப்புறம் டொக்கு 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 அப்படி சிதைச்சி எடுத்த வெள்ளை பூண்டை போட்டுட்டு அந்த கையோடையே சிறிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. சிகப்பு கலர் வர வதக்கணும். அப்புறமா இந்த நெல்லிக்காயை தட்டிடணும். நெல்லிக்காயை அங்கங்கேட்டு 2 கோடு போடணும். கோடு போட்டுட்டு நெல்லிக்காயில் அங்கங்கேட்டு கத்தி வச்சு அங்கங்கே 2 கோடு போடணும். கத்தி வச்சு இங்கே கோடு போடணும். கோடு போட்டுட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. நீ கோடு போடு, நீ நான் ரோடு போடுவேன். நல்லா வதக்குங்க. அப்படி வதங்கட்டும். சிறிய வெங்காயம் நன்றாக சிவத்து வந்த உடனே நல்ல சிவப்பு கலராக மாறணுன்னா நமக்கு தேவையான அதனுடைய பொருட்கள் போடுங்க. என்னென்ன போடணுமோ சாம்பாருக்கு போட வேண்டிய பொருட்கள் தேவையான அளவு கல் உப்பு போடுங்க. கொத்தமல்லி பவுடர், மஞ்சள் தூள், காயப்பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகாத்தூள். அப்புறமா நான் கொஞ்சம் சக்தி சாம்பார் பொடி தான் இங்கே சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு வேண்டி தான். இதில் லைட்டாக ஒரு டேஸ்ட்டு வேண்டி சிறிதளவு, நிறைய வேண்டாம். அந்த மசாலா பொடிகள் நம்ம போட்டதுனால அது தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, காய்கறிகளை எல்லாம் வேக வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கத அப்படியே கொட்டி விட்ருங்க. சிறிதளவு புளிக்கரைசல் விட்டுவோங்க. அப்படியே கிளறி விடுங்க. கிளறி வறுத்து கிறுத்து எல்லாம் போடுங்க. கொஞ்சம் வெந்தயம் வேணும்னா வெந்தயம் வறுத்து சிறிதளவு பொடி செய்து போடலாம். ஒரு 10 எண்ணம். இப்போ சுவை பார்க்கணும். சரியான அளவு உப்பு இருக்குதான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாவ், சூப்பர், டேஸ்டி நல்லா இருக்கு. சோறு, சாதம் எல்லாம் இதை நம்ம தோசை பயன்படுத்தலாம், இட்லிக்கு பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. நெல்லிக்காய் எல்லாம் எங்கே போனீங்கடா? நெல்லிக்காய் மேலே வாங்கடா. நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. அலங்காரத்திற்காக மல்லி இலையை தூவி மூடி 2 நிமிஷங்கள் கழித்து இறக்கி சுவைத்து மகிழுங்கள். நன்றி. ராதாம்மா, நம்ம நெல்லிக்காய் சாம்பாரை வச்சு நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. எவ்வளோ சுவையாக இருக்குதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ சோறு எடுத்தாச்சு. நெல்லிக்காய் சாம்பார் எடுங்க. தேவையான அளவு எடுங்க. கறி விடுங்க. அங்கே நம்ம நெல்லிக்காய் சாம்பார். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இது வரங்கறி தாங்க. தக்காளி போட்ட வரங்கறி. இங்கே என்ன இருக்குது? கிழங்கு, மரிச்சினி கிழங்கு. டெய்லி மரிச்சினி கிழங்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் மரிச்சினி கிழங்கு சாப்பிட்டதுனால தான் அப்படி கிழங்கு போல தெம்பாக இருப்பாங்க. பார்த்துடுங்க.
இதில் நேற்றைக்கு உள்ள சாலை மீன் தான் பார்த்துருங்க, அது வத்திட்டு. சரி, நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் சாம்பார் வச்சு இன்னைக்கு ஒரு பிடி சாப்பாடு, ஒரு கடி, ஒரு விழுங்கல். எல்லாரும் வாங்க. ஆமாம், சரிங்க. நானும் சாதம், ரேசன் அரிசி சாதமாக பார்த்துடுங்க. ரேசன் அரிசி எவ்வளோ அழகாக இருக்குது, கடை அரிசியை போல நல்லா இருக்குது. ரேசன் அரிசியில் உருவாக்கின சாதம். அப்புறமா ஏன் கிச்சன் இவ்வளோ கருப்பாக இருக்கணும்னு கேட்காதுங்க. இது வந்து 7D டிசைன் ஆகும். 3D டிசைன் போய் 5D டிசைன் வந்து இப்போ வந்து இதெல்லாம் 7D டிசைன் ஆகும். நம்ம அடுப்பை எரிக்க வர டிசைன்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த அருமையும் பெருமையும் புரியும். டிசைன் ஆகும் இதெல்லாம். நம்ம நெல்லிக்காய் சாம்பார் தாங்க. ஒரு நெல்லிக்காய் எடுக்கணும் பார்த்துருங்க. நெல்லிக்காய் சாம்பார்னாலே அந்த நெல்லிக்காய் வந்தால் தானே நமக்கு டேஸ்டி. நெல்லிக்காய் சாம்பார் ப்ளஸ் ஊறுகாய் தாங்க நான் இதுக்கு கூட சாப்பிட போகிறேன். பொரிச்சு வச்சிருக்க சூரை மீன் துண்டில் உள்ள ஊறுகாய் தான் இருக்குது. இதை நான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன். எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். மீனோட இப்படி சாப்பிட்றது நான் ரொம்ப விரும்புவேன். அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்களும் முயற்சித்து பாருங்கள். இவ்வாறு நெல்லிக்காய் சாம்பார், சுவையான நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. நெல்லிக்காய் சாம்பார் ரெடி. நேற்றையுள்ள மீன் கறி. ஆனால் நம்ம இட்லி சம்மந்தி எங்கே போனாலும் ஒரு லுக்கு தாங்க. காலையில் உள்ளதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இந்த இட்லி சம்மந்தி. அதனால அதையும் கூட சேர்த்து சாப்பிட்லான்னு யோசித்தேன். இட்லி சம்மந்தி வச்சாலே ஒரு லுக்கு தான் பாருங்கள். இடி சம்மந்தியை அடிக்க எந்த சம்மந்தியும் வராதுங்க.